இவர் சபரீசனுக்கு மிக நெருக்கமான ஜி ஸ்கொயர் குழுமத்தோடு தொடர்புடையவர். செயற்குழு மெம்பர்கள் மீட்டிங்னு போட்டு அதில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், 2 வீலர் போன்ற பரிசுகள் கொடுக்கப்பட்ட எவிடன்ஸ் இருக்கா சார்? வீடியோவே இருக்கு. இந்த முறை திமுகவை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடைசி வரை நிதி செல்ல வேண்டும். அதில் கட்சிக்காரங்க நிறுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது போன முறை வரைக்கும் என்ன ஆகும்னா, இந்த டாஸ்மாக் கடை இருக்குன்னா பார உள்ளூர் கட்சி தொண்டர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த முறை அதையும் கரூர் கேங் எடுத்துக்கிட்டதுனால கட்சிக்காரங்க சம்பாதிக்காம வேலை செய்யாமல் இருக்காங்கன்னு ஃபீலிங் இருந்ததுனால அவர்களை அங்கங்கே பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த வேலை செய்கிறாங்க. அவருடைய தனிப்பட்ட மதிப்புன்னு சொன்னீங்கன்னா 10,000 25,000 கோடி வரும் சொத்துக்கள். பட் இதில் கடந்த 5 வருஷத்தில் மாத்திரம் அவங்க டர்ன் ஓவர் பண்ணது 1 lakh crore பார்லிமெண்ட்டுக்கு. அந்த உழைப்பு துணை கிடைஞ்சதுன்னா நிச்சயமாக சேகர் பாபுவிற்கும் அடி வரலாம். அவருடைய வடசென்னை செயலாளருங்கிறது உடையறதுக்கு கார்த்திக் மோகனுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெற்றி பெற்றார். ஸோ முழுக்க நிதியை வைத்து கொண்டு போகிறது அது ஜி ஸ்கொயருடைய சக்திங்கிறது நமக்கு தெரியும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ் வெப்சைட்டில் கார்த்திக் மோகனை போடுவது என்பதற்கு பேச்சு சபரீசனால்னா ஒன்று. ஸோ இவரும் இது பண்ணிட்டார். ஏன்னா அவர் நான் தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டார். ஸ்டாலினோ இவங்களோ பெண் நிறுவனமோ செலக்ட் பண்ணாது, வட சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் தான் சீல் போடணும்னு சேகர் பாபு கையில் வச்சுருக்கார். ஸோ அதில் இந்த தொகுதிக்கு அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டாருன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா காட்டுகிறது. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நல்ல போட்டி கொடுப்பார். வெற்றி வாய்ப்புங்கிறது பக்கத்தில் போகணும், அதிமுக வேட்பாளரை பார்க்கணும். பட் நல்ல மும்முனை போட்டி 2000-3000 ஓட்டில் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வெற்றி பெறுவாராங்கிறது பார்க்க வேண்டிய விஷயம். பட் கார்த்திக் மோகன் விடமாட்டார்னு எதிர்பார்க்கலாம். நான் தான் சொன்னேன், ஏற்கனவே ஸ்கூட்டர் இதெல்லாம் கொடுக்க அண்ணா நகரில் கொடுத்துருக்காருன்னா இங்கேயும் அதை செஞ்சுட்டாருன்னா கண்டிப்பாக அர்ஜுனுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் நல்ல ஃபைட் இருக்கும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தற்பொழுது வில்லிவாக்கம் தொகுதியில் டிவிகேவினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் ஒரு வாரம் கிட்ட ஓடிட்டுருக்கு. இப்போது டிவிகேவினுடைய நபர்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து வேட்பாளராக களமிறக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த தேர்தல் தொகுதி பங்கீடு விஷயங்கள் வர ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோம். இப்போ இந்த வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆப்பனண்ட்டாக திமுக இறக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவினுடைய ஐடி விங் செயலாளர், பரப்புரை செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்திக் மோகன். கார்த்திக் மோகன் உங்களுக்கு ஐடி விங் தலைவர்னு தெரியுது, எனக்கு ஜி ஸ்கொயர் மோகன் என்றால் தான் தெரியும். அதுக்கு நம்ம அடுத்து வருவோம். இப்போ அந்த கார்த்திக் மோகன் ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்கக்கூடிய புகைப்படங்கள், சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தினுடைய ஒரு நல்ல ஒரு நட்புறவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது புகைப்படங்கள் பார்க்கறது மூலியமாக நமக்கு தெரியுது. ஆனால் உண்மையாக அவர் யார் அப்படிங்கிற ஒரு விவரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை, இவர் சபரீசனுக்கு மிக நெருக்கமான ஜி ஸ்கொயர் குழுமத்தோடு தொடர்புடையவர். ஜி ஸ்கொயருக்கு கிட்டத்தட்ட 30 கம்பெனிகள் இருக்கிறது. அதில் ஒரு துபாய் கம்பெனியோடு சேர்ந்த இதில் நேரடியாக சபரீசனே டைரக்டராக இருந்தார். உங்களுக்கு நான் அதை அனுப்ப பார்க்குறேன் நான். ஸோ ஜி ஸ்கொயர் என்பது சபரீசனுடையது என்பதற்கு ஆதாரங்கள் தெளிவாக இருக்குது. இந்த 4 வருஷத்தில் மாத்திரம் ஜி ஸ்கொயர் ப்ரமோட் பண்ண
ப்ராப்பர்ட்டிஸ் மாத்திரமே கிட்டத்தட்ட 1,00,000 கோடிகளுக்கு மேலே. இல்லை, அதில் எல்லாமே அவங்க சொத்துன்னு சொல்ல மாட்டேன், ஜேவின்னு கொடுப்பாங்க. ஜேவிலெலாம் 25% தான் இருக்கும். ஓனருக்கு இடம் 75%, அப்ரூவல் வாங்கி விற்கிற மார்ஜின் ஒரு 25% இவங்க பண்ணியிருப்பாங்க. என்னுடைய 1-2 நண்பர்கள் கூட ப்ராப்பர்ட்டி குன்றத்தூரில் முன்னாடி ஒரு லெதர் ஃபேக்ட்ரி இருந்தது. அது ஜி ஸ்கொயர் லே அவுட் போட்டு விற்ற 6,000 என்னமோ சதுரடின்னு விற்றாங்க. அது நாம் கிட்டத்தட்ட 2016 நான் வந்து அதோடைய மதிப்பு போட்டது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2,000 ரூபாய் நம்ம போட்ட இடத்த அவர் இப்போ 6,000 ரூபா சதுரடின்னு அவர் மதிப்பு விற்றுருக்காங்க. இவங்க வந்து வேல்யூ ஏடாக. ஸோ அது மாதிரி இதில் மேக்ஸிமம் ஜேவியில் வரும். கிட்டத்தட்ட 1,00,000 கோடிகளுக்கு இந்த 5 வருஷத்தில் ஜி ஸ்கொயர் குழுமம் மாத்திரம் லே அவுட் டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஜி ஸ்கொயருடைய திரு கார்த்தியுடைய மகன் தான் மோகன். ஸோ இது நீங்கள் ஜனவரி மாதம் புத்தாண்டு பொங்கல் விழான்னு சொல்லிட்டு இந்த அண்ணா நகர் அந்த பெல்ட்டில் திமுகவுடைய செயற்குழு மெம்பர்கள் மீட்டிங்னு போட்டு அதில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், 2 வீலர் போன்ற பரிசுகள் கொடுக்கப்பட்ட எவிடன்ஸ் இருக்கா சார்? வீடியோவே இருக்குது, பாலிமர்லேயே இதில் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இப்படி கொடுக்கப்பட்டது. இப்பயே நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம், மணச்சிநல்லூர் எம்எல்ஏ 9 கார் கொடுத்தாருன்னு போன முறை கூட பேசினோம். ஸோ இந்த முறை திமுகவை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடைசி வரை நிதி செல்ல வேண்டும். அதில் கட்சிக்காரங்க நிறுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களை பார்த்துட்ருக்காங்க. அதாவது போன முறை வரைக்கும் என்ன ஆகும்னா, இந்த டாஸ்மாக் கடை இருக்குன்னா பார உள்ளூர் கட்சி தொண்டர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த முறை அதையும் கரூர் கேங் எடுத்துக்கிட்டதுனால கட்சிக்காரங்க சம்பாதிக்காமல் வேலை செய்யாமல் இருக்காங்கன்னு ஃபீலிங் இருந்ததுனால அவர்களை அங்கங்கே பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த வேலை செய்கிறாங்க. ஸோ 2 வீலர்னால் 80,000 ஆகும், ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்னா 20,000, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பெண்களுக்கு நகையாகவோ இன்னும் வேறு ஏதோ கொடுத்து பெரிய அளவில் கவர் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த தொகுதியில் வந்தது, அதே மாதிரி திருச்சியில் இன்னும் ஒரு 5-6 தொகுதியில் வந்துச்சு. இதில் கரூரில் வந்துச்சு, இன்னும் 5-6 இடத்துல நான் மினிமம் 5-6 வீடியோ நான் பார்த்துருக்கேன். இது அது தவிர கிட்டத்தட்ட 25 லட்சம் கிரைண்டர் அல்லது மிக்சி மார்ச் 1 ஸ்டாலின் பிறந்த நாள் என்று கொடுக்கப்பட்டது. ஸோ முழுக்க நிதியை வைத்து கொண்டு போகிறது. அது ஜி ஸ்கொயருடைய சக்திங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சபரீசனுடைய உள்வட்டத்தில் ஏற்கனவே அவருடைய அப்பா அண்ணா நகர் எம்எல்ஏவாக இருக்கிறப்ப வில்லிவாக்கம் வருது. நான் போன வாரம் வில்லிவாக்கத்தில் என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் இருந்தார்னு சொல்லி போன அக்கா மாமனார்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே ஏற்கனவே பெரிய அளவில் எல்லா சுவர்களிலும் உங்களுக்கு வடசென்னை மாவட்ட செயலாளர்னு சொல்லி சேகர் பாபு தலைமையில் பல்வேறு விழாக்கள், பல்வேறு ஃபுட்பால் மேட்ச்சு அது இதுன்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் நடந்தது. நான் தென் சென்னையில் பெருசாக பார்க்கல. நம்ம ஏரியாவில் 1-2 மாசு அவர்கள் சில போட்டிகள் நடத்தினார்னு பார்த்துருக்கேன். பட் வடசென்னையில் எஸ்பெஷலி வில்லிவாக்கம், நான் ஐசிஎஃப்ல ஒரு சேனலில் பேசுவேன். ஐசிஎஃப்லேருந்து கொரட்டூர் இந்த பக்கம் அண்ணா நகர் வழியாக வந்தப்போ அங்கே செவரே காலி இல்லை, எல்லாவற்றிலும் வடசென்னை இதுன்னு சொல்லிட்டு இவரும் ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ இவருடைய அப்ரூவலும் வந்துருச்சுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ் வெப்சைட்டில் கார்த்திக் மோகனை போடுவது என்பதற்கு பேச்சு சபரீசனால்னா ஒன்றும் இல்லை. ஸோ இவரும் இது பண்ணிட்டார். ஏன்னா நான் தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டார். ஸ்டாலினோ இவங்களோ பெண் நிறுவனமோ செலக்ட் பண்ணாது, வட சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் தான் சீல் போடணும்னு சேகர் பாபு கையில் வச்சுருக்கார். ஸோ அதில் இந்த தொகுதிக்கு அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டாருன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா காட்டுகிறது. ஸோ நல்ல போட்டி இருக்கும். பட் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தொழிலாளர் பலம் உண்டு. 2011க்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா சிபிஎம் சார்பாக பலர் நிற்பாங்க. கூட்டணி பலம் இருந்தால் ஜேசிடி பிரபாகரன் அங்கே ஜெயிச்சிருக்கார். அதற்கு முன்னால் காங்கிரஸுக்கும் ஓரளவுக்கு காலன் ஐஎன்டியூசி சார்பாக அவங்களும் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தமாக ஒரு தடவை ஜெயிச்சிருக்கு. தமாகவோடு பிரிஞ்சு இவர் தனியாக கட்சி ஆரம்பித்தார். தமிழ் ஜனநாயக பேரவைன்னு ப. சிதம்பரம் அவர் சார்பாக புரசவாக்கம் ரங்கநாதன் வில்லிவாக்கம் போய் ஜெயிச்சார். திருப்பி 2000 அவரே கட்சியிலேருந்து சிதம்பரம் கட்சியை உடைச்சி இங்கே நின்று 2006 முதல் முறை அப்போ தான் திமுக ஜெயிக்குது வில்லிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொகுதியாக வில்லிவாக்கம் அந்த பீரியடில் இருந்துச்சு. அது உடைக்கப்பட்டு மாதவரம் அந்த இதெல்லாம் குளத்தூர்லாம் உருவாக்கப்பட்டது 2008. அதன் பிறகாக இப்போ சோழிங்கநல்லூர் பெரிய தொகுதியாக இருக்குது. ஸோ எளிதான தொகுதி கிடையாது. ஆனால் குறைஞ்சபட்சம் 25% ஆதவர்ஜுனா ஆரம்பத்திலேயே எடுப்பார். அவருடைய கூட்டணி பலம் அது பக்கத்தில் வேற பெரம்பூரில் விஜய் நின்றால் அந்த ஓட்டுகளும் சேர்த்து அதோடைய எஃபெக்டும் வரும். நிறைய கிறிஸ்தவர்கள் உள்ள பகுதி. ஸோ இவர் ஜேசிடி பிரபாகரன் இது பண்ணால் 30% வந்துடும்.
ஸோ இந்த பக்கம் அதிமுகவில் யாரை போடுறாங்கன்னு பார்க்கணும். சென்ற முறை 52% ஓட்டுக்கள் திமுக அங்கே வாங்கியிருக்கு எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ. அதை ரெய்டைன் பண்ணினால் இவர் எடுக்கிற அந்த 52ல் 30 போகுதுன்னா அதிமுக பெருசாக பிரிக்கலைன்னு சொன்னால் இவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நல்ல போட்டி கொடுப்பார். வெற்றி வாய்ப்புங்கிறது பக்கத்தில் போகணும். அதிமுக வேட்பாளரை பார்க்கணும். பட் நல்ல மும்முனை போட்டி 2000-3000 ஓட்டில் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வெற்றி பெறுவாராங்கிறது பார்க்க வேண்டிய விஷயம். பட் கார்த்திக் மோகன் விடமாட்டார்னு எதிர்பார்க்கலாம். நான் தான் சொன்னேன், ஏற்கனவே ஸ்கூட்டர் இதெல்லாம் கொடுக்க அண்ணா நகரில் கொடுத்துருக்காருன்னா இங்கேயும் அதை செஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக அர்ஜுனுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் நல்ல ஃபைட் இருக்கும். ஓகே, எவ்வளோ இருக்கும் சார் கார்த்திக் மோகனுடைய சொத்து மதிப்பு? அவருடைய தனிப்பட்ட மதிப்புன்னு சொன்னீங்கன்னா 10,000-லேருந்து 25,000 கோடி வரும் சொத்துக்கள். பட் இதில் கடந்த 5 வருஷத்தில் மாத்திரம் அவங்க டர்ன் ஓவர் பண்ணது 1 lakh crores. இதில் இவங்க அப்பா வேற அண்ணா நகர் தொகுதி எம்எல்ஏ. ஓகே, அதுவும் ஒரு பெரிய ஒரு பலம் தான் கண்டிப்பாக. அப்படி பார்த்தா அப்பாவும் போட்டிடுறாரு, பையனும் போட்டிடுறாரு, ஒரே கட்சி. ஏன் சார் அது பல இடத்துல இப்போ இவருக்கு கொடுக்க போகிறான்ற ஏவவேலு மகன் கம்பன் நிற்க போகிறாரு. இதில் துரைமுருகன் அமைச்சர் எம்எல்ஏ மகன் எம்பி. இது பொன்முடி ஒரு காலத்தில் மந்திரி எம்எல்ஏ மகன் எம்பியாக இருந்திருக்கு. அந்த கட்சி ஏவவேலு மகன், இது KN நேரு எடுத்துக்கிட்டுங்க, அப்பா மகன். எம்பி மினிஸ்டருங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. பட் அது இன்னொன்று திமுகவிலே நடக்குதுல்ல. இப்போ பொன்முடி போட்டி இல்லை, அவருடைய மகன் கௌதம சிகாமணிக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குல்ல. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இது கையில் இப்போ இது திருவண்ணாமலையை பொறுத்தவரை இவருடைய மகன் கம்பனும் நிற்கிறாருன்னு இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது திமுகவில் ஐ மீன் இந்த பக்கம் இவருடைய ஆளுன்னு சொன்னால் இவரை நீங்கள் வேலுவை உதயநிதி குரூப்புன்னு சொல்லுவீங்களா, ஸ்டாலின் குரூப்புன்னு? இங்கே சபரீசன் குரூப்பும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை தனக்காக ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். மேபி வட சென்னையை 2ஆக பிரித்து இன்னொன்று மாவட்டம்னு பிரிக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையலாம். அது ஏன்னா சேகர் பாபுவை குறைப்பதற்கு ராயபுரத்தில் ஜெயக்குமார் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய போட்டியை கொடுப்பார். ராயபுரத்தில் விஜய் பிரித்தால் விஜய்யுடைய ஓட்டுக்கள் பெரிய அளவில் தலித் கிறிஸ்டின்கிட்ட பிரித்தால் ராயபுரத்தில் விஜயகுமார் ஜெயிச்சு சேகர் பாபு துறைமுகத்தில் சிக்கல் வரக்கூடும். வினோத் செல்வம் நல்ல பிரச்சாரம் செய்து சரியான கேண்டிடேட் துறைமுகத்தில் இருந்தார். சேகர் பாபுவே சிக்கலில் சிக்குவார். ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கத்தை கார்த்திக் மோகன் எடுத்தால் கூட துறைமுகம் சிக்கலில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கேயும் விஜய் நீங்கள் நம்மளுடைய சர்வேக்கள் நீங்கள் போனதில் கூட பார்த்தீங்கன்னா துறைமுகம் மற்றும் இதில் நல்ல இது இருக்குது, செல்வாக்கு இருக்குது. ஸோ அதனால் நல்ல போட்டி இருக்குது. அதனால தான் அதிமுக என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்ற முறை 24 தேர்தலில் தென் சென்னையும் மத்திய சென்னையிலையும் அவர்கள் டெபாசிட்டே இழந்தாங்க. ஜெயக்குமார் மகன் தென் சென்னையில் டெபாசிட் இழந்தார். இங்கே அவர்கள் கூட்டணியில் தேமுதிக பார்த்தசாரதின்னு யாரும் நின்று டெபாசிட் இருந்தார். ஆனால் பாஜகவுக்கு 2 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, மயிலாப்பூரும் ஆவடி அந்த மூலையில். ஸோ அதனால பெரும்பாலான சீட்டுகளை அவங்க இந்த பெல்ட்டில் வச்சுருக்காங்கன்னா விஜய் பிரிப்பார் என்று புரிந்து தான் வச்சுருக்காங்க. ஸோ சரியான கேண்டிடேட் இருந்து உழைப்பு, பிஜேபி சப்போர்ட். ஏன்னா வினோத் செல்வம் அப்படி ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தார் சென்ற முறை பார்லிமெண்ட்டுக்கு. அந்த உழைப்பு துணை கிடைஞ்சதுன்னா நிச்சயமாக சேகர் பாபுவிற்கும் அடி வரலாம். அவருடைய வடசென்னை செயலாளருங்கிறது உடையறதுக்கு கார்த்திக் மோகனுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெற்றி பெற்றார். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.